ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயண்ணாவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. என்னதான் நமக்கு விஜயண்ணா ரத்த சொந்தமோ அல்லது நேர்ல பார்த்தது கூட கிடையாதோ, இப்படி இருந்தாலும் விஜயண்ணா மேல ஒரு தனி பாசம்ன்றது நம்ம எல்லாருக்குமே உண்டு. அதே மாதிரி தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரு ரீசெண்டா பல பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிட்டு வராரு. அந்த எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் முடியணும்ன்றது நம்மளுடைய ஆசையா இருக்கு. முக்கியமா விஜய் மற்றும் சங்கீதா இருவருக்குள்ள டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒரு வழியா அந்த கேஸ் இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. காலையில 10 மணிக்கு மேல விசாரணை பண்றதா இருந்தாங்க. வீடியோ கால்ல விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ஆஜர் ஆகியிருந்தாங்க. பட் விஜய் அவர்களால ஆஜராக முடியல. சட்டமன்றத்தில் பிஸியா இருந்ததுனால இந்த கேஸ் விசாரணையை இன்னொரு தேதிக்கு தள்ளி வைக்க சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. பட் சங்கீதா அவர்கள் இன்னைக்கு இந்த கேஸை விசாரிக்க சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. பிற்பகல் 3 மணிக்கு மேல இந்த கேஸை விசாரிச்சிருக்காங்க. பட் இந்த விசாரணையை பத்தி எந்த ஒரு செய்தியும் இன்னும் வெளியாகவில்லை. இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு இனிப்பான ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்ப. ஏன்னா சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள் மேல தொடர்ந்த வழக்கு அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் பார்க்கக்குள்ள டிஸ்போஸ்ட் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதாவது விஜயண்ணாவுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கை இப்ப வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷப்படுற செய்தியா இருக்கு. வாபஸ் வாங்கிட்டாங்களே, ஒன்னும் ஆகிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இன்னுமே எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாபஸ் வாங்கிட்டாங்கன்ற ஒரு காரணத்தினால நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல முடியாது. இதை பத்தி அடுத்த வீடியோல எல்லா டீடைலையும் கேதர் பண்ணிட்டு டீடைலான வீடியோவா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.